திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ஆனால் கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பக்தர்கள் அவதியடையும் நிலை ஏற்பட்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை குவிந்திருக்கும் இவர்கள் இறைவனை தரிசிக்க ஒரு நாள் இரவு முழுவதும் விழித்திருந்தவர்கள். நூற்றி 8 வைணவ தலங்களில் பாடல் பெற்ற தலமாக புகழ்பெற்று விளங்குவது திருவல்லிக்கேணி. ஆண்டுதோறும் இங்கு கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி விழாவில் பரமபத வாசல் திறப்பை காண மக்கள் அதிக அளவில் கூடுவது வழக்கம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் 4 மாட வீதியை சுற்றி நிற்கும் இவர்களுக்கு குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதில்லை என்கிறார் வேளச்சேரியைச் சேர்ந்த பக்தர். போதுமான ஸ்டாமினா வசதிகள் வெளியே இருந்து செய்து தரப்படல. ரெண்டாவது இங்கே 300 ரூபா டிக்கெட்டு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அந்த 300 ரூபா டிக்கெட்டு 1500 ரூபாய்க்கு இன்றைக்கி காலைல பிளாக்ல விற்றாங்க. அது பல நியூஸ் சேனலில் காலையில் ஸ்க்ரோலிங்கில் போட்டாங்க. இருந்தும் அதுக்கான சேல்ஸ் அதுக்கப்புறமா ஈவினிங் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் இங்கே வர பக்தர்களுக்கு போதுமான குடிநீர் வசதி, காவல்துறையினருக்கும் சரியான குடிநீர் வசதி, மருத்துவ வசதி எதுவுமே உள்ள அளிக்கப்படல. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வெளியே வர்றாங்க. பரமபத வாசலை கடந்து வந்த பெருமாளை கொடிமண்டபத்தில் உள்ள விமானத்தில் பக்தர்களின் வழிபாட்டிற்காக வைத்திருப்பது வழக்கம். அப்போது ஏற்படும் நெரிசலுக்கு தீர்வு காணாமல் இருப்பதால் அவதிப்படும் நிலை தொடர்வதாக கூறுகிறார் பிரியா. இங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் எந்த வருஷமுமே சுவாமியை இங்கே வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு ஜனங்க கஷ்டப்படாம திருப்தியா வரலாம். அதனாலதான் இது போன்ற ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்வுகளில் தேவைகளை அறிந்து முன்னேற்பாடுகளை செய்தால் மட்டுமே இறை நம்பிக்கையுடன் பக்தர்கள் இன்னல்களை சந்திப்பதை தவிர்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் சிபிநந்தன்.